வெல்கம் டு மீனூஸ் மெனு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்படி சீஸி பீஸா செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப்பில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 1 glass ஆஃப் வார்ம் வாட்டர். அதில் ஒரு ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஆஃப் சுகர். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மிக்சர் அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுவோம். ஒரு 200 grams ஆஃப் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட், மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு கலந்துருவோம். இதையும் நல்லா கலந்துட்டு ஒரு 10 minutes அப்படியே ஊறட்டும். 10 minutes ஆயாச்சு. ஒரு பேனில் எல்லா சிக்கனையும் நாம் போட்டு பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், ரெட் அண்ட் க்ரீன் கலர். மஷ்ரூம் அண்ட் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெட் அண்ட் க்ரீன் சில்லியும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே நான் கொஞ்சம் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இந்த ஈஸ்ட் எடுத்து அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு சாஃப்டாக வந்துடும். மாவு ரெடியானதும் இதில் ஒரு ஸ்பூன் ஆஃப் குக்கிங் ஆயில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஈரத்துணி வச்சு மூடி வச்சிடணும். அது அப்படியே ஒரு 2 hours அப்படியே விட்டுடுங்க. பீட்சா டாப்பிங்க்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மாவு எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மாவு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு டேபிள் டாப்பில் கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவை நல்லா போட்டு இதில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் 2 பீட்சா செய்கிறதுக்காக நான் 2ஆக டிவைட் பண்ண போகிறேன். அதை ரெண்டுத்தையும் நல்லா உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 12 inch சைஸ் பீஸா செய்ய போகிறேன். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஃபோக் வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே நம்ம பீஸா சாஸ் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ரெட் கேப்சிகம் அண்ட் க்ரீன் கேப்சிகம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
நல்ல காரமாக வேணுங்கிறதுக்காக நான் ரெட் சில்லியும் இந்த க்ரீன் சில்லியும் கொஞ்சம் ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது மேலே. இப்போ எல்லாம் வெஜிடபிள்ஸும் போட்டாச்சு. ஃபைனலாக நான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெஜிடேரியன்னா நீங்கள் ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பீட்சா பண்ணிக்கலாம். ரெண்டு பீட்சாவும் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃபைனலாக சீஸை ஆட் பண்ண போகிறோம். இந்த பீட்சாவோட ஹைலைட்டே இந்த சீஸ் தான். ஸோ நீங்கள் நல்லா தாராளமாக இந்த மொசரல்லா சீஸை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவனை 250 டிகிரிஸ் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம பீஸாவை 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு குக் பண்ண போகிறோம். நம்ம பீட்சா ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நல்ல வாசனையாக இருக்குது. இதை எல்லாரும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.